வீட்டில் இருந்துட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமலே பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஏன்னா இந்த வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தாலே போதும். அதுவும் உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் ஒர்க் பண்ணி உங்களால் வருமானம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் அரசாங்கத்தோட அனுமதி பெற்ற நிறுவனம். அதனால வீட்டில் இருந்துட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லத்தரசிகள்னு எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் நம்ம எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி வீட்டில் போய் தங்கியிருப்பாங்க. அந்த டைம்ல அவ திருட்டுத்தனமா நம்ம ஹீரோயினோட ஃபோன் எடுத்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிடுவா. பட் இதை நம்ம ஹீரோயின் முழிச்சிருந்து கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? அதனால அவரு அப்படியே போதையிலேயே வந்து அந்த வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்ப இவளுமே கிட்ட போறா. நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டான்னு நினைச்சு போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இவளும் யூச்சன் நீ வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ உடனே இங்க பாருமியான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழறாரு. இவளும் சரி அப்படின்னா நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலாமா அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு இவன் தள்ளி விட்டுட்டு நீ யாரு? ஆமா மியான் எங்க, இங்க என்ன நீ பண்ணிட்டு இருக்க, தள்ளு அப்படின்னு சொல்றான். பட் அப்பாவை டைட்டா ஹக் பண்ணிட்டு இல்ல யூச்சன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை எவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ஆனா இது உனக்கு புரியவே இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு ஹக் பண்ணிட்டு அழறா. அப்ப நம்ம ஹீரோயின் போலேர்னு கன்னத்துல ஒண்ணு வைக்கிறாங்க. வச்சுட்டு என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க, நானும் இவரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், இன்னும் எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகல, புரியுதா, அதனால உன்னால என் ஹஸ்பண்ட் கூட இருக்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஆமா நான் அப்படிதான் போவேன், ஏன்னா நாங்க 2 பேரும் எப்பவோ ஒண்ணு சேர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோயின் கிஸ் பண்றாங்க. ஹீரோவுக்கும் வந்து பிளான் புரிஞ்சிருது. உடனே ஹீரோவும் ஆமா நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க இருக்கவளுக்கு செம்ம கோவம் வந்துருது. ஓஹோ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா, இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் பின்னாடி இனிமே நான் வருவேன் நினைக்கிறியா, இங்க பாரு இவன் மட்டும்தான் உனக்கு கிடைப்பான், ஆனா அந்த ஷெங்கோட கம்பெனி அது ஃபுல்லாவே எனக்கு தான், நாளைக்கே அந்த கம்பெனிக்கு நான் சிஓ ஆக போறேன், அப்ப நீ என்ன செய்யறன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல, போ அதெல்லாம் நான் பாத்துப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அவளுமே காண்டாகி அங்க இருந்து போயிடுறா. பட் அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கொஞ்சம் தள்ளி போறியா அப்படின்னு சொல்றா. அவனும் எனக்கு தெரியும் நீ இவ்வளவு நேரம் நடிச்சுட்டு தான் இருந்தேன்னு, ஆனா நான் வெயிட் பண்றேன் நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும், ஆனா உன்னை நான் விட்டு கொடுக்கறதா எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த ஷெங் கம்பெனில பார்த்தா ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனில இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுறாங்க. இங்க பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையுமே என் பொண்ணு பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ அதுபடி பார்த்தா இனிமே இந்த கம்பெனிக்கு என்னோட பொண்ணு தான் சிஓவா இருக்க போறா, நீங்களுமே அவளை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வரா. உடனே ஸ்டெப் மதர் கேக்குறாங்க, உன்னை யார் இங்க வர சொன்னது, உன் பேர்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் ₹1 கூட சொத்து எழுதி வைக்கலையே, அப்படி இருக்கும் போது நீ எதுக்கு இங்க வந்த, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் நான் எதுக்கு வெளியே போகணும், நான் ஒன்னும் சீட்டிங் பண்ணி உள்ள வரலையே, நான் ஃப்ரெண்ட் ஒரு வழியா தான் உள்ள வந்திருக்கேன், அதோட உங்க எல்லார்கிட்டையும் காமிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேப்பர்ஸ் எடுத்து இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேர்ல தான் எழுதி வச்சாரு, ஆனா இவங்க 2 பேரும் தான் சீட் பண்ணி அது இவங்க பேருக்கு மாத்திக்கிட்டாங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. பட் அந்த ஸ்டெப் மதர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நாங்க எதுக்கு மாத்த போறோம், இப்ப இவ தான் சீட்டிங் பண்ணிட்டு இருக்கா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, அந்த லாயர் இருக்காருல்ல அவரு உங்களை ரொம்ப மிஸ் பண்றாராம், நீங்க இல்லாம இப்பெல்லாம் அவரால் நைட்டு தூங்கவே முடியாது இல்லையா அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, மியா நீ என்ன பேசிட்டு இருக்க, வாய் மூடு, எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஓ உங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லையா, ஓகே ஓகே இப்ப இதை பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவ ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறா. பாருங்க என்னோட அப்பா கோமால இருக்கும் போது இவங்க 2 பேரும் எப்படி கொஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்கன்னு தெரியுதா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதோட இவங்க நல்லா மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்க மத்தவங்களுமே ஓ அப்படின்னா இவங்க சீட்டிங் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பேசும்போது டக்குன்னு இந்த ஹீரோயின் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ சொல்றா, அம்மா நீ எதுக்குமா இப்படி பண்ண, நீ இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுவான்னு நான் நினைச்ச கூட பாக்கலமா அப்படின்னு சொல்றா. ஒரு நிமிஷம் அந்த ஸ்டெப் மதரும் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மன்னிச்சிருங்க,
நான் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணது என்னோட பொண்ணுக்கு தெரியவே தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் நல்லா நடிக்கிறாங்கடா அப்படின்னு பார்க்கும்போது உடனே ஹீரோயின் தங்கச்சி, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த கம்பெனிக்கு சிஓ ஆகலைன்னா அது வேற விஷயம், ஆனா இவ சிஓவா ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம கம்பெனியோட ரூல்ஸ் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. நம்ம கம்பெனிக்கு சிஓ ஆகணும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் இங்க 1 மாசமாவது வேலை பார்த்துருக்கணும். ஆனா இவ கம்பெனி பக்கமே வந்தது இல்லையே, இதோட டெவலப்மெண்ட்காக இவ எதுவுமே செஞ்சது இல்லையே அப்படின்னு அவ சொல்றா. யாரு சொன்னது அவ எதுவும் செய்யலன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவன் வந்து, ஹலோ, ஆக்சுவலி என்னோட பேர் யூஜங், இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல எனக்கு அதிகமான பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோ இங்க இருக்காளே மியான், இவ என்னோட ஒய்ஃப். அண்ட் இவ இந்த கம்பெனி முன்னேறணுன்றதுக்காக கடந்த 1 வருஷமா நிறைய ப்ரொபோசல்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஆனா இங்க இருக்க சில பேர் தான் அந்த ப்ரொபோசல்ஸ் அக்செப்ட் பண்ணவே மாட்றாங்க. ஒருவேளை அவ சொல்லியிருந்த ஐடியா எல்லாத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைம் இந்த கம்பெனி இன்னுமே பெருசா வளர்ந்துருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே என்னோட ஒய்ஃபை இந்த கம்பெனியோட சிஇஓவா ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். பட் ஒருவேளை என் ஒய்ஃப் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களோட எல்லா ஷேர்ஸையும் எடுத்துடுங்க, அந்த ஷேர்ஸ்லாம் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஹீரோ செக் வைக்கிறான். பட் அப்படியுமே இந்த தங்கச்சி சும்மா இல்லை. இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு எல்லாரையும் இங்க சிஓவை வைக்க முடியாது. இந்த கம்பெனி ரூல் படி கடந்த 1 மாசமா இந்த கம்பெனியில வேலை பார்த்துருக்கணும். அதோட இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க அட்லீஸ்ட் ஒரு 20% ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஆனா இவ எதுவுமே கொடுக்கலையே, அப்படி இருக்கும்போது இவளை சிஓவா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சரி, எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள இந்த கம்பெனியை நான் 20% டெவலப் பண்ணி காட்டுறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த சிஓ போஸ்டிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போறாங்க. அதோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே வராங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, தேங்க்ஸ் நீ வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு, இல்லைனா அங்கே இன்னுமுமே பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், நீ பேசாம ஏன் கூட வந்துடுறேன், உனக்கு நான் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து, மேடம் நீங்கள் மேனேஜர் போஸ்டிங்க்கு ரெஸ்யூம்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ, ஓ நீ மேனேஜர் தேடிட்டு இருக்கியா, நான் வேணும்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது ஹலோ அப்படின்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அங்கே வென்சோன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவரை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, ஹே வென்சோ நீ எப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடி போறாங்க. அவருமே, நான் நல்லா இருக்கேன், ஆனா நீ தான் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அதே மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. பட் அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸா. ஆக்சுவலி அவங்க காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்களாம். இப்போ நம்ம ஹீரோ இவரை பார்த்த உடனே செம்ம காண்டாகிறாரு. பட் அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னன்னா, இவன் இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட தாத்தாவை மீட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோட தாத்தா தான் இவரை வர வச்சதே. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, பாவம் மியான் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அவளுக்கு ஒரு டேலண்டான மேனேஜர் தேவைப்படுது, எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணியிருக்கன்னு, பட் ப்ளீஸ் அவளுக்காக நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. பட் இவன் உடனே, அது வந்து தாத்தா உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ கூட என்னோட மனசில் மியான் தான் இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்ல, அதை நினச்சலாம் நீ எதுவும் கவலைப்படாது, என்னோட பேரன் தானே அவளை கல்யாணம் பண்ணியிருக்கிறது, என்னன்னு தெரியல அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு, அநேகமா நீயும் மியானும் தான் ஒன்று சேர போறீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது. ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி நம்ம பேச வேணாம், அவளுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, ஸோ நீ அவளுக்கு போய் கொஞ்சம் மேனேஜராக வேலை பார்க்குறியா அப்படின்னு அவர் தான் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர வச்சிருப்பாரு. ஸோ ஹீரோயினுமே இப்போ வென்சோ கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், நீ அப்ராட்லலாம் வேலை பார்த்துருக்க, பட் எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், ஆக்சுவலி நான் அப்ராட் போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன் தெரியுமா, ஏன்னா நான் அப்ராட் போகலைன்னா நீ என் கூடவே இருந்திருப்பல்ல, நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப்பே ஆகியிருந்திருக்காதுல்ல மியான், நான் உன்னை இப்பயுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். கையை எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ ஒரு சேரை தூக்கி வச்சுட்டு பாகுபலி மாதிரி வந்துட்டு இருக்காரு. இவங்களும் என்னடான்னு பார்த்தா, ஹே மிஸ்டர், கல்யாணான பொண்ணோட கையை பிடிக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாதா, தலை கொஞ்சம் கேப் விட்டு உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கிருந்து ஒருத்தவங்க காஃபி எடுத்துட்டு வராங்க. வென்சோ சொல்கிறான், இல்லை இவ காஃபிலாம் குடிக்க மாட்டான்னு. உடனே ஹீரோ, அதெல்லாம் அவள் காஃபி